தூத்துக்குடி எல்லாருக்குமே தெரியுமே. அந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்கு. முத்து நகரம்னு. முத்து நகரம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, முத்துக்கு பேர் போன ஊர்ல, அந்த ஊர்ல முத்து நெறைய எடுப்பாங்க. அதனால தான் முத்து நகரம்னு பேர் வந்துச்சு. முத்து குளித்தல்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா என்னன்னு தெரியலையா? அதான் முத்தெடுத்தல் இல்லன்னா முத்து வேட்டைன்னு சொல்வாங்க. கடலு இல்லாட்டி நன்னீர் சிப்பிகள் இருக்குல்ல, அதுலேருந்து முத்து எடுக்கிற ஒரு பண்டைய முறை. இப்படி குளிக்கிறவங்க ஆழமான நீர்நிலைகளுக்கு போயிட்டு மூச்சை பிடிச்சி முத்து இருக்கிற சிப்பியா பார்த்து எடுத்து சேகரித்து மேல் பரப்புக்கு, அதாவது கடலோட மேல் பரப்புக்கு வந்துருவாங்க. அதுதான் முத்து வேட்டைன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இருந்தாலுமே அழகழகான ஆபரணங்கள் செய்கிறதுக்கு எல்லாமே முத்துக்கள் பயன்படுதுல்ல. அதுக்காக இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளாலலாம் ஒரு 10 செகண்டு கூட மூச்சு பிடிச்சி நிற்க முடியாது. ஆனால் எவ்வளோ கஷ்டம்னாலும் மூச்சு பிடிச்சி நின்று கடலுக்குள்ளேருந்து அழகழகான முத்துக்களை எடுத்துகிட்டு வர முத்து குளிப்பவர்களுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சங்க இலக்கியத்துலேயுமே முத்து குளித்தலோட பதிவுகள் எல்லாம் ஏராளமாக இருக்குது. சரி சரி, நன்னீர் மட்டினா என்னன்னு தெரியுமா? அதுவா, நன்னீர் நிலைகளில் வாழும் இருவாழ்வு மொல்லஸ்கா. அவை எல்லாமே நதி, குளங்கள், குட்டை, அப்புறம் ஓடை, ஆறு, இது மாதிரி நீர்நிலைகள் இருக்குல்ல, அங்கே தான் வாழுங்க. நீர்லேருந்து அசுத்தங்களை வடிகட்டுறதன் மூலம் தண்ணீர் சுத்தம் செய்யப்படுதில்ல. இவை எல்லாமே பெரும்பாலும் முத்துக்கள் உற்பத்தி செய்யக்கூடியவை. அதுக்கப்புறம் மீன்களோட உடலில் வளர்கிற சிறிய இளம் உயிரினங்களை கொண்டுள்ளதாம். உங்கள்கிட்ட நிஜமான முத்தில் செஞ்ச ஆபரணம் இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.